உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கரூர் விவகாரம் தொடர்பா விஜய் அவர்கள் நாளை ஆஜராகணும் அப்படின்னு சிபிஐ திடீர் சம்மன் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு அரசியல்னா என்னன்னே தெரியாதவர்களுக்கு கூட புரியும். பட் இது தப்பு. நிறைய பேர் கடந்த சமீப நாட்கள்ல நான் டிவிக்கேவை கொஞ்சம் குறை சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதிமுக ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னா நோ 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 நோ, யார் தப்புனாலும் தப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த விவகாரத்துல பிஜேபி திமுக கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மறுபடி மிரட்டக்கூடிய வேலைகள் நடக்குதோ அப்படின்னு டிவிகேவினர் எல்லாத்துக்குமே சாதாரணமா இயல்பா வரக்கூடிய ஒரு சந்தேகம். அரசியல் தெரியாத மக்களுக்கும் கூட அப்படிதான் வரும். இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதோட திமுகவோட கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குத்துவெட்டே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். இப்ப திமுக கட்சிக்குள்ளேயே வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிறாங்க. 15 மினிஸ்டர்களுக்கு சீட் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா தன்னோட மகனுக்கு வழிவிடணும். எப்படியாவது நம்ம பழைய காலத்து அப்பம்மார்கள் தாத்தாமார்கள் எல்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சொத்துக்கு பங்காளிங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கும். ஒரு அடி அந்தாண்ட வந்துருச்சு, வாக்கியா எனக்கு வரப்பு உனக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சண்டை நடக்கும். கோர்ட்ல கேஸ் நிலுவையில இருக்கும். அந்த தகப்பன்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம காலகட்டத்துலதான் பங்காளி கிட்ட சண்டை, கோர்ட்டு கேஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். நம்ம புள்ள காலத்திலேயே அப்படி இருக்கக்கூடாது, நம்ம காலத்திலேயே கேஸ் எல்லாம் முடிச்சு பிள்ளைகிட்ட சொத்தை சுத்தமா எந்த வில்லங்கமும் இல்லாம விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லையா. அந்த சேம் கான்செப்ட் தான் இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு. அதாவது திமுக அப்படிங்கிற அவங்க குடும்ப சொத்தை எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம தான் பையன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன வில்லங்கம்? இந்த அமைச்சருங்க எல்லாமே ஏகப்பட்ட சொத்தை திருடி ஏகப்பட்ட கரப்ஷன் பண்ணி ஏகப்பட்ட கேஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்களால பெரிய தலைவலி. இவங்களுக்கு இப்ப தொல்லை தாங்க முடியாமலே ஐயோ தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார்னு நம்ம வீடியோ எல்லாம் போட வேண்டியது இருக்கு. ஆனா என் பையனுக்கு அப்பெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதால ஒரு 15 அமைச்சர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், ஒரு 35 பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கறதுல முடிவெடுத்திருக்காரு. இதனால சீனியருங்க எல்லாமே எங்களுக்கு சீட்டு இல்லையா, ஜெயிச்சிருக்கா நீ பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினையே எதுக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா திமுக அமைச்சர்கள்னா தான் தெரியுமே, அந்தந்த மாவட்டத்துல நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி. திமுக காரனுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா தமிழ்நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது மாதிரி அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே அவங்க மாவட்டம் அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதானே காலங்காலமா நடக்குது. இப்ப இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்க ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்முடிக்கு சீட்டு இல்ல. நீ போராடலாம், நின்னுக்கனா படுத்துக்கனான்னு நீ நின்னது படுத்தது போனது வந்ததெல்லாம் இங்க கொண்டாந்து பொது வெளியில பேசுற. எல்லாம் திமுக திமுகன்னு எங்களை காரி துப்புறாங்க. இந்த கருமாந்தரெல்லாம் என் மோனுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பொன்முடிக்கு சீட்டு இல்ல. அது மாதிரி டாப் மோஸ்ட் சீனியர் துரைமுருகனுக்கு சீட்டு கிடையாது. எப்பா நீ இவ்வளவு நாள் அடிச்சு சம்பாதிச்ச வரையும் போதும், வயசாகி போச்சு, சாம ரெஸ்ட் எடு. அங்க சாத்தம்பாடி அணைய திறந்து விட்டு அம்மா பேரு தண்ணி கிராமமே எல்லாம் ஊடு புள்ள ஊட்டி ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நீ என்னன்னா வயசாகி போச்சு, உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்ட. உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ பார்க்க மாட்டேங்கிற. ஆனா அவன் மௌனம் சிபிஐ பிடிச்சா மட்டும் உடனே நைட்டோட நைட்டா டெல்லிக்கு வர்ற. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மௌனதான் எம்பி ஆகிட்டோம்ல, செம்ம ஓரமா காரு பெருசு அப்படிங்கிற அளவுக்கு துரைமுருகனுக்கு. பெரியசாமிக்கு உங்க மகன் செந்திலுக்கு சீட்டு கொடுத்தாச்சு, உங்க மேலேயும் கரப்ஷன் கேஸ் எல்லாம் இருக்கு, பலாம் முட்டு கொடுக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பெரியசாமி. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகல இருந்து வந்தார். ஏதோ இங்க வந்த இடத்துல ஒன்னு அமைச்சர் ஆக்கி நாங்களும் வச்சிருந்தோம், போதும் ஓரமா நில்லுப்பா அனிதா ராதாகிருஷ்ணன். மறுபக்கம் நேருக்கு, எப்பா சாமி ஆளை விடுப்பா, இதை இன்னைக்கு சாயங்காலம் மாநாடு நடத்துது. இந்த மாதிரி நேருகிட்ட கூடுமான வரைக்கும் செலவு பண்ண வச்சுட்டு நேரையும் கழட்டி விடுற பிளான். இந்த மாநாடு சாயந்தரம் நடக்கட்டும், ஒரு 6 அறிவிப்பு ஸ்டாலின் வெளியிடுறாராம். அது என்னங்கிறத நம்ம சாயங்காலமா ரொம்ப சிறப்பா தரமா விமர்சனம் பண்ணுவோம். அது மாதிரி நேருவையும் கூடுமான வரைக்கும் செலவு பண்ண வச்சுட்டு நேருவையும் கழட்டி விட்டுறோம் அப்படிங்கிற ஐடியா. இது மாதிரி சீனியர் அமைச்சர் ரகுபதி வாய திறந்த கோர்ட்டே ஒன்னு அறிவு இல்லைன்னு சொல்லிருச்சு. அறிவு இருந்தா நீ ஏன் திமுகவில் இருக்க போற, அது வேற விஷயம். இருந்தாலும் கோர்ட்ல போய் கண்டனத்தெல்லாம் வாங்கிட்டு கண்டமே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்எஸ் பாரதியவே எங்களால சமாளிக்க முடியல, நீயும் ஆர்எஸ் பாரதி மாதிரியே பேசிக்கிட்டு தெரிஞ்சுன்னா எத்தனை ஆர்எஸ் பாரதி தாயா நாங்க இழவு கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி. இந்த மாதிரி சீனியர்கள் எல்லாத்துக்கும் சீட் இல்லை அப்படிங்கறதால இவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா உதயநிதி கை காட்டக்கூடிய இளைஞர்களை போடணும்.
இதுல சில வாரிசுகளுக்கு மட்டும் சீட்டு உண்டு. ஐபி பைய செந்திலுக்கு சீட்டு உண்டு. பொன்முடி குடும்பத்துல யாருக்கும் சீட்டு கிடையாது. துரைமுருகன் குடும்பத்துல ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த மாதிரியான சீனியர்களை எல்லாத்தையும் கலட்டி விடக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கார். உதயநிதி கை காட்டக்கூடிய, உதயநிதிக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய, இன்ப நிதிக்கும் சேர்த்து அடுத்து வரக்கூடிய துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதி எல்லாத்தையும் சேர்த்து ரேகத்தேகிற அளவுக்கு குண்டி கழுவ தயாரா இருக்கக்கூடிய இளைஞர் படையை உருவாக்குறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த சீனியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. எங்களுக்கு சீட்டு இல்லைன்னா எங்க மாவட்டத்துல ஜெயிக்க முடியாது, நாங்க ஜெயிக்க விட மாட்டோம். நான் நீங்க மட்டும் அப்ப மகன் பேரம் வரைக்கும் எல்லாரும் கட்சியில இருப்பீங்க, எங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி துரத்து விடுவீங்களா? ஸ்டாலின் நிக்கிறேன்னா நாங்களும் நிக்கல, ஸ்டாலின் நின்னா எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு முரண்டு பிடிச்சிருக்காங்க. திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை இந்த சீனியர்களே பார்த்துருவாங்க. எப்படின்னா, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவங்க தோக்கடிப்பாங்க, இவங்க நின்னா மக்கள் தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க ஆண்டு கிழிச்ச லட்சணம் அந்த அளவுல தானே இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்குங்கிறதால கிட்டத்தட்ட திமுகவோட உள்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது குத்துவெட்டு கதையா தான் இருக்கு. ஆனா நம்ம மாமா மீடியாக்கள் அதெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. அதிமுகவுல ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உடனே லாந்தர ஒண்ணு தூக்கிட்டு போடுவாங்க இங்க இருந்து. எப்படா கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு விளக்கு வெளிச்சத்திலேயாவது பார்த்து ஏதாவது ஒண்ணு கிளப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை பத்தியான செய்திகள் வெளியில வரல. பட் நடக்கிறது உண்மை, நடந்தது உண்மை. பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப கரூர் விவகாரம் சார்ந்து விஜய் அவர்கள் ஏற்கனவே 2 நாள் சிபிஐல ஆஜரான விளக்கம் அளிச்சார். அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இப்ப திடீர்னு சம்மன். எதுக்காக இந்த சம்மன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன், நான் சொன்னப்பெல்லாம் சிலர் நம்பல. இது வந்து பென் நிறுவனம் வந்து கிளப்பி விட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பென் நிறுவனம் கிளப்பி விட்ட நியூஸா இருந்தா ஆளா கலட்டிக்கிட்டு அடிக்கக்கூடியது நானா தான் இருப்பேன், அது உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த செய்தி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கறத நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பென் இல்ல, உண்மையிலேயே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கறதாலதான். அந்த பேச்சுவார்த்தையில எனக்கு தெரிஞ்சு இவர்கள் சிபிஐ சம்மன் நினைச்சதை பார்த்தா எந்த விதமான உடன்பாடு எட்டப்படல அப்படின்னு நினைக்கிறேன். விஜயே ஒரு உடன்பாடுக்கு வந்தாலும் கூடயே 2 தரித்திரியம் இருக்கு, இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு. அது ரெண்டும் செயல்படுத்தவே விடாது. ரெண்டுமே திமுகவோட ஸ்லீப்பர் செல்லாதான் டிவிகேல இருக்கு. ஒன்னு ஜானு, இன்னொன்னு ஆதவ். ரெண்டுமே திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு தான். ஆனா பேசுறதெல்லாம் பார்த்தா திமுக எடுத்து பேசும். பட் ஆனா இந்த விஷயத்துல விஜய் அவர்களை மிரட்டுவதற்காக வர சொல்லி இருக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு இருக்கு. பட் இது தப்பு. கூட்டணிக்கு வரலன்னா போ, நீ நின்று ஜெயிச்சு பாரு, அவங்க நின்று ஜெயிச்சு பார்க்கட்டும். இல்ல திரும்ப திமுக வந்தா அப்படிதான் இந்த நாடு அழியணும்னு விதி இருந்தா அழிஞ்சிட்டு போகட்டும். இதுல என்ன இருக்கு? என்ன கருமம்? ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறதே பார்த்துட்டோம், கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறதே பார்த்துட்டோம், அவங்க பெற்றதும் முதலமைச்சரா இருக்கிறது, அந்த கொடுமையும் பார்த்துதான் தொலையும் எடுக்க பார்த்துருவோமே, அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு போகட்டும் மக்கள். அதுக்காக கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு வர சொல்லி அங்க பேசுறாங்களா, பேரம் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் கட்டுப்படுவாரா விஜய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட முடியாது, கட்டுப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு திடீர்னு நாளைக்கு அழைக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா, நாளைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களோட நேர்காணல் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தொடங்குறதா இருந்தது. டிவிகே சார்பா விருப்ப மனு தாக்கல் பண்ணாங்கல்ல போட்டியிடுறதுக்கு, அதுல நேர்காணல் அப்படிங்கிறது நாளைக்கு தொடங்க இருந்தாரு. நிறைய மீடியாக்கள்ல ட்ரோல் ஆயிட்டு இருந்தது, லட்சக்கணக்கில் விருப்ப மனு வித்துது, ஆனா திரும்ப வந்தது 3000 மனு தான் அப்படின்னு. அது என்ன ரீசன் அப்படின்னா, இளம் தலைமுறையினர் எல்லாத்துக்கிட்டையுமே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிவிகேல இருக்கிறவங்க இப்பதான் படிக்கிற பசங்க பெரும்பாலும், இல்ல வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, வேலைக்கு போறவங்க, பெத்தவங்க கையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. நானும் அந்த வயசுல அப்படிதான் இருந்திருப்பேன், அதை நான் தப்பா சொல்லல. அவன் பெத்தவங்க கையை நம்பி அவங்க வாழ்றாங்க. அப்படி இருக்கிறப்ப 10,000 கொடுத்துட முடியாது இல்ல. அதனால விருப்ப மனு குறைந்த காசு அப்படிங்கறதால போய் ஆர்வமா வாங்கியிருப்பாங்க, ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. திரும்ப கொடுக்கறப்ப பணம் இருக்கிறவர்கள் கொடுத்திருப்பாங்க. அது பெருசா ஒன்றும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க வேண்டியதில்லை. 2வது இதுல முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் ஒரு தொகுதிக்கு 3 பேரை தான் நேர்காணல் சந்திக்கிறார் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே கசிஞ்சிருச்சு. பெரும்பாலும் விருப்ப மனு வாங்குறதே எதுக்கு தெரியுங்களா? தலைவரை நேருக்கு நேர் இந்த ரூபத்திலேயாவது நம்ம போய் உட்காந்துருவோம், நேர்காணல்ல தலைவர் பக்கத்துல போய் பாத்திரலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வாங்குவாங்க. ஆனா தொகுதிக்கு 3 பேர் தான் அப்படிங்கிறப்ப மற்றவர்களுக்கு தெரியும் அந்த 3 பேர்த்துல நம்ம பட்டியெல்லாம் இருக்காது, ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படியே இருப்போம். கண்டிப்பா நம்ம தளபதியை பார்க்க போறது இல்ல, எதுக்கு 10,000 கட்டிக்கிட்டு விருப்ப மனு வாங்கினதோட விட்டுட்டு போங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒரு இன்ஸ்டால ரீல்ஸை போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை வச்சு அவங்க பாட்டுக்க ஜாலியா இருந்திருப்பாங்க. நம்ம பெரிய ஒரு
ட்ரோல் மெட்டீரியலாவோ இல்ல விமர்சனத்திற்குரிய ஒன்னாவோ நம்ம மாத்த வேண்டியதில்லை. ஆனா முறைப்படி சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நடக்குமா, எப்படி நடக்க போகுது அப்படிங்கறது நம்ம போக போதான் பார்க்க முடியும். வேணா ஆருடமா சொல்லலாம், குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்களோட பேரே சேர்க்க போறாங்க, மிரட்ட போறாங்க, கூட்டணிக்கு சிபிஐ ஆபீஸ்ல வச்சு பேச போறாங்கன்னு அப்படியெல்லாம் நிர்பந்திச்சு கட்டாய திருமணம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கூட்டணியை அமைச்சிடவே முடியாது. அப்புறம் நான் இன்னும் பச்சையா சொன்னோம் அப்படின்னாக்க அந்த மனங்கள் ஒருங்கிணையாது. நீங்க கூப்பிட்டு வச்சு மிரட்டி கூட கூட்டணி வச்சாலும் கூட அது ஒரு பேக் ஃபயரை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதை விஜய் அவர்கள் தான் பேசி சரிப்படுத்தணும். அதுக்கு மேல அதுக்கு உண்டானதை எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு திமுகவோட மாநாடு தரமான வீடியோ சாயங்காலம் இருக்கு. ஒரு 7 மணிக்கெல்லாம் வீடியோ போட்டுருவேன். ஸ்டாலின் ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிடுறாரு. கிளி 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 கிளின்னு கிளிப்பம் வச்சு அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து